வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாய் போலாம். முயற்சி திருவனையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். வாங்க நண்பர்களே, நான் உங்க டேமியன். அம்மா, இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? தம்பி, நம்ம இன்னைக்கு ஓரியூர் அருளானந்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். யா கொடி ரக்கத்தாமா? ஆமாய்யா, கொடி இறங்கிட்டு இருக்கியா? கொடி ரக்கத்துக்கு ஏதாவது ஜெபம் இருக்காமா? கண்டிப்பா இருக்கு. என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேம்மா. ஒவ்வொரு முறை கொடி இறங்கும் போதும் நம்ம என்ன சொல்லணும்னா, என்னுடைய பகை, கடன், நோய், தற்பெருமை, பொறாமை, போட்டி மனப்பான்மை, கோபம், வஞ்சகம், தீய எண்ணங்கள் எல்லாமே இந்த கொடி இறங்குவது போல என்னிடமிருந்து இறங்கி போகட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணுமா. சரிம்மா, ஜெபம் இருக்கட்டும். நம்ம அருளானந்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம்ல, அருளானந்தரை பத்தி கொஞ்சம் சொல்லேம்மா. அருளானந்தரை பற்றி ஐயா, அருளானந்தர் அப்படிங்கிறவர் 1647 வருஷம் மார்ச் 1 போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய லிஸ்பன் நகரத்தில் பிறக்கிறார். அங்கேருந்து அவர் ஒரு கத்தோலிக்க குருவாக சேச சபையில் இணைந்து சேச சபையில் குருவாக மாறுறார். மறுபடியும் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவை நோக்கி வருகிறார். வந்த பொழுது இங்கே சில மறைகளை பரப்புனதுனால அவருக்கு எதிராக அவருடைய தலையை வெட்டி என்ன பண்ணிட்டாங்க, அவரை கொன்னுட்டாங்க. அந்த தலை வெட்டப்பட்ட இடத்துல அவருடைய ரத்தம் சிந்தின இடமெல்லாம் இருந்த மண் எல்லாமே என்னவாயிருச்சுன்னா செம்மண் கலரில் மாறிடுச்சு, சிவப்பு நிறத்தில் மாறிடுச்சு. அதனால அவருக்கு என்ன பேர்னா செம்மண் புனிதர்னு பேர். செம்மன் புனிதர் நல்லா இருக்கு. அது மாதிரி இந்தியாவினுடைய திருமுழுக்கு யோவான், இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் திருமுழுக்கு கொடுத்தது யோவான் ஸ்நானகர். அது மாதிரி இந்தியாவினுடைய திருமுழுக்கு யோவான் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கு. அது மாதிரி போர்ச்சுகல் நாட்டு சவேரியார்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. சரிம்மா. சரி, இவர் தலை வெட்டி கொல்லப்பட்ட நாள் எதுனா 4 பிப்ரவரி மாதம் 1693. கரெக்டாக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். 333வது வருடம் இது அவர் தலை வெட்டப்பட்டது. அவர் ஒரு புதன்கிழமையில தான் அவருடைய தலை வெட்டப்பட்டது. நம்மளும் இன்னைக்கு புதன்கிழமை வந்திருக்கோம். ஏன் அடுத்து அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜூன் 22, 1947 வருடத்துல தான். யாருக்கு? அருளானந்தருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தது. எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல்மா. ஏன் தெரியுமா? அது என் பிறந்த நாளுமா. உண்மைதாய்யா. நம்மளும் அருளானந்தர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்மளுடைய மன்றாட்டுக்கள் எல்லாத்தையும் அவர் தரணும்னு வேண்டுவோம். நண்பர்களே, இப்போ நம்ம அருளானந்தரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த அருளானந்தர் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்ப்பாரு. அருளானந்தர்கிட்ட மன்றாடுங்க, எப்போதுமே மன்றாடுங்க. தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட்